இந்த மத்திய கிழக்கு நாடுகளுடைய வரலாறு, அதோடைய எண்ணெய் வரலாறு அப்படின்னு நம்ம வரலாற்றோட பக்கங்கள்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது, முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி பற்றி நம்ம பார்க்காம கடக்கவே முடியாது. அவர் தான் ஈராக்குடைய முன்னாள் அதிபர் இராணுவ தளபதி சதாம் ஹுசேன். தி மேன் அண்ட் த மித் சதாம் ஹுசேன் அப்படின்னு தான் சொல்லணும். சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனை கான்ட்ரவர்சிஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸும் இருக்கும். ஹைலி அம்பிஷியஸான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு மத்திய கிழக்கில் சதாம் ஹுசேனை சொல்லலாம். ஈராக்குடைய ஒரு சர்வாதிகாரி, ஈராக்கின் மக்கள் தலைவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒன்றிணைந்த அரேபிய நாடுகளின் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும், இன்னும் சொல்லப்போனால் மத்திய கிழக்கு நாடுகளுடைய முகமாகவும் அவர் தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை முழுக்கவே அதிகமாக எத்தனிச்சார். ஆல்மோஸ்ட் அவருடைய குறிக்கோளில் அவர் சக்சீடும் பண்ண தொடங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் கடைசியாக அமெரிக்காவால் வீழ்த்தப்பட்டவர் தான் சதாம் ஹுசேன். இன்னைக்கு சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கை, த ரைஸ் அண்ட் த ஃபால் எப்படி இருந்தது, அவருடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கறதன் மூலமாக அது கூடவே மத்திய கிழக்கு நாடுகளுடைய வரலாறு, அதாவது ஈரான் ஈராக் போராக இருக்கட்டும், கல்ஃப் வார், டெசர்ட் ஸ்டார்ம், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், மிடில் ஈஸ்ட்டை சுற்றி இருந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன அப்படின்றதையும் விரிவாக பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிஸ், நான் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். சதாம் ஹுசேனுடைய கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் ஆட்சி செஞ்ச அவருடைய நாடான ஈராக் பற்றின கதை என்ன, ஈராக் அது ஹிஸ்டாரிக்கலி அண்ட் ஜியாகிரபிக்கலி புவியியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு இடம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அங்கே என்னென்ன மோதல்கள், அந்த மக்களுக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்டான பேக்ரவுண்ட் ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இலகுவாக இருக்கும். சதாம் ஹுசேன் அவருடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது அமெரிக்க படைகளால் அவர் பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் சொன்னாராம். அதாவது உள்நாட்டு மக்கள் அவருக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள்லாம் அவரை எதிர்த்தப்போ கடைசி அவர் சொன்னதாக சொல்லுவாங்க, யூ வில் சூன் see it's not that easy to govern this land அப்படின்னு. அதாவது இந்த நாடு இருக்குல்லையா, இந்த பிரதேசத்தை ஆட்சி செய்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே புரியும் அப்படின்னு சொன்னாராம். அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1916 வருஷத்துக்கு போகணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட் அப்படின்றது கையெழுத்தானது. இந்த சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலாம் உலகப்போர் முடிஞ்ச ஒரு காலகட்டம். ஸோ மத்திய கிழக்கு நாடுகளில் இதெல்லாம் நம்ம மிடில் ஈஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். ஸோ முதலாம் உலகப்போர் முடிஞ்ச ஒரு காலகட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த ஆட்டோமன் பேரரசெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சது இல்லையா. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சுருந்த இடத்தெல்லாம் எந்தெந்த நாடுகள், மேற்குலக நாடுகள்லாம் பங்கு போட்டுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ இதில் பிரிட்டனை சேர்ந்த மார்க் சைக்ஸ், ஃப்ரெஞ்சை சேர்ந்த ஜார்ஜ் பீக்கோ, இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி மத்திய கிழக்கை பார்த்ததே கிடையாது. பட் இவங்க 2 பேரும் லண்டனில் ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த நாடு, அந்த பிரதேசங்களை பிரிக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போடுறாங்க. அதுக்கான மேப்பை அவங்க தயார்படுத்துகிறாங்க. என்ன மாதிரியான அநியாயம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மேப்பில் நம்ம சைக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேப் எடுத்து வச்சுட்டு ரேண்டமாக ஒரு கோடை கிழிச்சு, இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஃப்ரான்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளே தான் 2 நாடுகளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் புரிந்துணர்வு கையெழுத்தாகுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சிரியா, ஈராக், லெபனான், ஜார்டன், இந்த 4 நாடுகளுமே அதன் அடிப்படையில் இது உனக்கு, இது எனக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்தந்த நாடுகள் அந்த பிரதேசத்தில் ஃபார்ம் ஆகுது சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட் மூலமாக. இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பை வரைஞ்சாங்க இல்லையா, இவங்களுக்கு தெரியாது இவங்க பிரித்த அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட மக்கள் கிடையாது. வேறு வேறு இனக்குழுக்களை சேர்ந்தவங்க, வேறு வேறு பழங்குடிகளை சேர்ந்தவங்க, வேறு வேறு மத பிரிவை சேர்ந்தவங்க, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத மக்கள். ஸோ இவங்க எல்லாரையும் பட்டியல ஆடு அடைக்கிற மாதிரி இது உனக்கு, இது எனக்கு அப்படின்னு அவங்க மேப்பு போட்டு பிரித்து அவங்களுடைய ராஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பிரிஞ்சவங்க தான் குர்தின மக்கள். இந்த குர்திஸ்தான் அப்படின்னு கடைசி வரைக்குமே ஈராக்குக்குள்ளே இருந்து சதாம்க்கு ஏகப்பட்ட தலைவலியை கொடுத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க தரப்புலேருந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா இவங்க 40லேருந்து 50 மில்லியன் வரைக்கும் அவங்க அந்த மேப் பிரித்த காலகட்டத்திலேயே உலகம் பூரா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்கு குர்திஸ்தான் அப்படின்னு தனியான ஒரு நாடு வேணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்களுக்கு அப்படி கொடுக்காம இவங்க எல்லாரையும் துருக்கி, ஈராக், சிரியா, ஈரான் எல்லாத்துலேயும் தெளிச்சு விட்ட மாதிரி இந்த குர்தின மக்களுமே பிரிஞ்சு போனாங்க. அதே மாதிரி தான் ஈராக் கூட. ஈராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத 3 மேஜரான ஒரு பிரதேசங்களை ஒன்றா ஒரு நாடு அப்படின்னு பிரித்து விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா மொசூல், பாக்தாத், பஸ்ரா, இந்த 3 பிரதேசங்களுமே வேற வேற இன மக்கள், வேற வேற மாதிரியான நம்பிக்கைகளை கொண்டவங்க இருப்பாங்க. ஈராக்குடைய வடக்கு பகுதி முழுவதுமே குர்து இன மக்களும், ஈராக்குடைய மத்திய பகுதிகளில் சன்னி இன மக்களும்,
ஈராக்குடைய தெற்கு பகுதியில் ஷியா இன மக்களும் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத வேறு மாதிரியான ஒரு நம்பிக்கைகளை கொண்ட ஒரு மக்கள். இதெல்லாம் வந்து இறுக்கி பிடிச்சி தான் ஈராக் அப்படின்றது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கில் இன்னும் வேறு மாதிரியான இன மக்களும் இருந்தாங்க. உதாரணத்துக்கு அரேபியர்கள், குர்து இன மக்கள், அசீரியர்கள், துருக்கியர்கள், பெர்ஷியர்கள், எசிதீஸ், யூதர்கள், அர்மீனியன், கவாலியாஸ், ஷபாத்ஸ், இந்த மாதிரியான குழுக்களும் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விதவிதமான மக்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் ஈராக் அப்படின்னு ஒரு நாடாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, எந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பு நிலையில் இருக்க ஒரு பிரதேசமாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் ஈராக்கில் கடைசியாக சதாம் ஹுசேன் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை ஆள்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் போனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே 2006 சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்படுறாரு. இன்றைக்கி வரைக்குமே அங்கே வந்து ஒரு சரியான நிலையான ஒரு அரசாங்கம் அப்படின்றது அந்த இடத்துல அமையல. காரணம், அங்கே 1916 வருஷத்தில் இந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் முட்டாள்தனமாக போட்ட அந்த சைக்ஸ் பீக்கோ அக்ரிமெண்ட் தான். சரி, இப்போது உங்களுக்கு ஈராக் அப்படின்றது எந்த அளவுக்கு சிக்கலான ஒரு பிராந்தியம் அப்படின்றத பற்றின ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம சதாமுடைய கதைக்கு போடலாம், ஓகேவா? ஸோ சதாம் ஹுசேன் இவர் பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 வருஷத்தில் 28ஆம் தேதி அல் அவுஜா அப்படின்ற ஒரு கிராமத்தில், ஈராக்குள்ள இருக்க ஒரு கிராமத்தில் வந்து இவர் பிறக்கிறார். இவருடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பேக்ரவுண்ட்லாம் வந்திருக்காரு. ஸோ இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய தந்தை இறந்துட்டார், இவருடைய சகோதரன் வந்து நோயால் இறந்துட்டார். அதனால் அவங்களுடைய தாய் இவர் வயிறில் இருக்கும்போதே, கருவில் இருக்கும்போதே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு விரக்தியில் இருந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவினர்களால் மீட்கப்பட்டு அப்புறமா தான் சதாம் ஹுசேன் அவர் பிறக்கும்போதே ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா தான் வெளியில் வந்திருக்காரு. அப்புறமா இவங்க தாயை வந்து அவங்கள சுற்றி இருந்த உறவினர்கள்லாம் சமாதானப்படுத்தி அவருக்கு வந்து மறுமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னதான் தாய்க்கு வந்து மறுமணம் அப்படின்றது வந்து வேற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சதாம் ஹுசேனுக்கு அந்த வாழ்க்கை வந்து நல்லதாக அமையலை. ஏன்னா அவருடைய ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த தந்தை, இவர் வந்து இவரை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு. சதாம், அந்த சின்ன வயசு சதாமை ரொம்பவும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. ரொம்ப மோசமான ஒரு நாட்களாக சைல்டுஹுட் அப்படின்றது சதாமுக்கு கழிஞ்சிருக்கு. அந்த மோசமான காலகட்டத்தில் சதாமுக்கு ஆறுதல் கொடுத்தது யார் அப்படின்னா அவருடைய தாய் மாமனான கைரல்லா தல்வாஃப் அப்படின்றவர் தான். இந்த தாய் மாமா அப்படின்றவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறாரு சதாம் அவருடைய வாழ்க்கையில். அது என்ன அப்படின்னா, சதாமுக்கு பிற்காலத்தில் அரசியலில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக அவர் ஆனார் அப்படின்னா அதுக்கு அவர் தாய் மாமாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. காரணம் என்னென்னா, உங்கள் தாய் மாமா அந்த காலகட்டத்தில் ஈராக்கிய தேசியவாதத்தில் அவர் வந்து தன்னை ரொம்ப தீவிரமாக ஈடுபடுத்திக்கிட்டார். ஈராக் தேசியவாதத்துக்காக பல்வேறு போராட்டங்கள்லேருந்து சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அவங்களுடைய தாய் மாமா அவர் வந்து பள்ளி படிப்பை தொடர்றதுக்குமே ரொம்பவே உதவியாக இருந்திருக்காரு. அதனால் சதாமுடைய வாழ்க்கையில் அவருக்கு அரசியலுக்கு போகணும், அடுத்தடுத்து இராணுவம், அரசியல், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு புரிதலுக்கு அவருடைய தாய் மாமா பக்கபலமாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படை வந்து அவருடைய தாய் மாமா போட்டு கொடுத்தது தான். இப்போ ஒரு தாய் மாமா சார்ந்திருந்த கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத் பார்ட்டி. இந்த அரேபியன் சோஷியலிஸ்ட் பாத் பார்ட்டி அப்படின்றது ஈராக்குடைய வரலாறுல ரொம்ப முக்கியமான செல்வாக்கு கொண்ட ஒரு கட்சி இந்த பாத் பார்ட்டி. பிற்காலத்தில் பாத் பார்ட்டியோட முகமாகவே வந்து சதாம் ஹுசேன் தான் மாற போகிறாரு. ஸோ இந்த பார்ட்டியில் தான் தன்னை ஐக்கியப்படுத்தியிருக்காரு. இப்போது ஈவென்ச்சுவலி யங் சதாமுக்கும் இந்த பார்ட்டி மேலே ஒரு பிடிப்பு அப்படின்றது வருது. தன்னுடைய 20வது வயசில், அதாவது 1957 வருஷத்தில் அந்த கட்சியில் தன்னையும் இணைச்சிக்கிறாரு. இவர் சேர்ந்து அடுத்த வருஷமே ஈராக்கில் வந்து ஒரு பெரிய புரட்சி நடக்குது. அப்போது இருந்த 1958 ரெவல்யூஷன் அப்படின்றது நடக்குது. அப்போ வந்து கிங் ஃபைசல் இருந்தார். அதாவது பிரிட்டன் தன்னுடைய சார்பாக ஒரு பொம்மை ராஜா வந்து வச்சுருந்தாங்க. இவர் வந்து ஹஷிமைட் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த கிங் ஃபைசல் அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டுட்டு அங்கே வந்து மக்கள் புரட்சி அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் சதாம் அப்படின்றவர் பொலிட்டிக்கல் வாழ்க்கைக்குள்ளேயே வராரு. இப்போ பாத் பார்ட்டியோட ஆதரவோட அப்துல் காசிம் கரீம் அப்படின்றவர் தான் வந்து இந்த புரட்சிக்கு பிறகான ஈராக்குடைய ஒரு ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிறாரு. என்னதான் வந்து பாத் பார்ட்டியோட சப்போர்ட்டோட இந்த அப்துல் காசிம் கரீம் அப்படின்றவர் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பிறகான அவருடைய நிலைப்பாடு, அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத் பார்ட்டிக்கு எதிரான ஒரு ஐடியாலஜிஸை அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. உதாரணத்துக்கு பாத்தை பொறுத்த வரைக்கும் அரேபிய தேசியவாதம் அப்படின்றத தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதாவது மத்திய கிழக்கில் அரேபிய நாடுகள்லாம் வந்து ஒன்றா இருக்கணும், அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. பட் அப்துல் காசிம் வந்து என்ன நம்புகிறாரு, இவர் வந்து எதை முன்னெடுக்கிறாரு செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கிய தேசியவாதம் அப்படின்றது. அதாவது ஈராக்கிய மக்கள் வேற இனங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு நாடு அப்படின்ற புள்ளியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகள் வந்து முன்னெடுக்கிறாரு. இப்போ பாத் பார்ட்டிக்கு வந்து இது துரோகமாக தெரியுது. இது வந்து எங்களுடைய சப்போர்ட்டோட வந்துட்டு நீங்கள் வந்து வேற ஒரு புள்ளியில் பயணம் செய்கிறீங்க அப்படின்றதுனால இவருடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு வந்து நிறைய சதி செய்ய தொடங்குறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து
சதாம் பாத் பார்ட்டியில் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அப்துல் காசிமை வந்து படுகொலை செய்யணும் அப்படின்ற ஒரு பிளான் போடப்படுது. அதில் முக்கியமாக சதாமும் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது, சொதப்பிடுது. அதனால கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லை, கைது செய்யப்படுவோம் அப்படின்ற பயத்தில் சதாமை வந்து பத்திரமா பாத் பார்ட்டியை சேர்ந்தவங்கலாம் சின்ன வயசு பையன் அப்படின்றதுனால அவரை வந்து சிரியாவுக்கு அனுப்பி விடுறாங்க. கைதுக்கு பயந்துக்கிட்டு அவர் சிரியாவுக்கு போகிறாரு. சிரியாவிலேருந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு அங்கேருந்து எகிப்துக்கு போயிடுறாரு. ஸோ எகிப்தில் தான் கொஞ்ச நாளுக்கு அவர் வனவாசம். எகிப்தில் இருந்துக்கிட்டு சட்டப்படிப்பெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் சதாமை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எப்போ வந்து திரும்ப தன்னுடைய தாய் நாட்டுக்கு வருவோம் அப்படின்றது தான். ஸோ அரசியல் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற சிந்தனையை தான் தொடர்ந்து யங் சதாமுடைய மைண்டில் இருந்துட்டு. ஸோ எகிப்திலேருந்து திரும்பி வர போகிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு வந்து திருமணம் அப்படின்றது நடக்குது. இப்போ வருஷம் 1963 எகிப்தில் சதாமுடைய வனவாசம் அப்படின்றது முடிஞ்ச கையோடு அவருக்கு அங்கே திருமணமும் நடக்குது. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க அண்ட் நீண்ட நாள் தோழியான சஜிதா தல்பா அப்படின்றவங்க வந்து தாய்மாமனுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து முதல் திருமணம் செய்கிறாரு. ஸோ திருமணம் செஞ்ச கையோட இங்கே ஈராக்குக்கு வராரு, அரசியலில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாரு. இப்போ இவர் வந்த காலகட்டம் அப்படி இல்லையா, ஸோ அது வந்து அப்துல் காசிம் கரீம் முதல் ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிட்டார் இல்லையா. ஸோ இவர் வந்து இவருடைய ஆட்சி அப்படின்றது கவிழ்க்கப்படுது. இவென்ச்சுவலி அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் அப்துல் காசிம் இவங்க எல்லாருமே வந்து கொல்லப்படுறாங்க. இதுக்கப்புறமா பாத் பார்ட்டியோடைய பேராதரவோட அப்துல் ரஹ்மான் ஆரிஃப் அப்படின்றவர் இப்போ புதுசாக ஆட்சி கட்டில் உட்காந்துருக்காரு, ஆட்சி பொறுப்பில் வந்திருக்காரு. இப்போ இந்த அப்துல் ரஹ்மான் அப்படின்றவர் பாத் கட்சியோட பெரும்பான்மையான சப்போர்ட்டோட வந்திருந்தாலும் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு மக்கள் கிட்ட இருக்க செல்வாக்கு அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை கொடுக்குது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கட்சியிலிருந்து விலகிக்கிட்டே இருக்கு. இதை இந்த கட்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே பழைய மாதிரியே தான் திரும்பவும் வந்து இவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இவரை எப்போ ஓவர் த்ரோ பண்ணலாம் அப்படின்னு சரியான நேரத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த புதுசாக ஆட்சி அமைஞ்ச உடனே சதாம்க்கு வந்து இராணுவ பிரிவில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு இராணுவத்துக்குள்ளே வந்துட்டார். ஸோ இப்போது அப்துல் ரஹ்மான் ஆரிஃபை வந்து அவர் மாளிகைக்குள்ளவே பூந்து அவரை வந்து தாக்கணும், அவரையும் வந்து படுகொலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சதாம் ஹுசேனும் உடந்தையாக இருக்கார். ஏன்னா பாத் கட்சியோடைய தீவிரமான விசுவாசி இல்லையா இவர். ஸோ இந்த பிளான் அப்படின்றது எப்படியோ உளவுத்துறைக்கு அப்போ வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த பிளான் மறுபடியும் சொதப்பிடுது. பட் இந்த முறை யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ குறிப்பாக சதாம் ஹுசேன் அப்படின்றவர் கைது ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வருது. ஆனால் இந்த முறை சதாம் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு முன்னாடி 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று பழைய மாதிரியே சிரியாவுக்கு தப்பிச்சு போயிடலாம், அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லை, அரெஸ்ட் ஆகணும். பட் இந்த தடவை சதாம் என்ன பண்ணுறாருன்னா மெச்சூர்டாக முடிவெடுக்கிறாரு, இன்னும் தைரியமாக முடிவெடுக்கிறாரு. பரவாயில்ல, நான் கைதானாலும் தாய்நாட்டிலே இருக்கேன் அப்படின்னு கைதாகிறாரு. ஸோ 1964 வருஷம் சதாம் ஹுசேனுடைய இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது பாத் கட்சியினருக்கு மத்தியில் வந்து சதாமுடைய செல்வாக்கு அப்படின்றது வந்து எக்கு தப்பாக எகிர வைக்குது. பயங்கரமான ஒரு செல்வாக்கு அப்படின்றவருக்கு இப்படி ஒருத்தர் இருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு கொடுக்குது. அதே காலகட்டத்தில் அவர் அந்த சிறையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வரும்போது மக்களுக்கு மத்தியில் வந்து சதாம் பற்றின ஒரு ஸ்டோரிஸ், அவரை பற்றின இமேஜ் அப்படின்றது அது இன்னமும் அடுத்த அளவுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ சதாம் அப்படின்றவர் பாத் கட்சியில் ஈராக் அரசியலை வந்து ஒரு முக்கியமானவர், ஒரு பேர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்டேட்டஸை வந்து அவர் ஏற்றுறாரு இந்த காலகட்டத்தில். இப்போ 1968 வருஷம் என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக இந்த இவருடைய ரெயின் அப்படின்றது மாறுது. இந்த ஆட்சியை வந்து ஓவர் த்ரோ பண்ணிட்டு பாத் கட்சியோடைய பெரும்பான்மை ஆட்சிக்கு வராங்க. இப்போது அப்துல் ஹாசன் அல் பக்கர் அப்படின்றவர் ஈராக்குடைய அதிபராக பதவி இருக்கிறாரு. இப்போது ஈராக்குடைய அதிபர் பாத் கட்சியின் சார்பாக அப்துல் ஹாசன் வந்து அதிபராக பதவி ஏற்றார்னா துணை அதிபர் அப்படின்ற அந்த முக்கியமான இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா சந்தேகமே வேணாம், நம்மளோட ஹீரோ சதாம் ஹுசேனுக்கு தான் கொடுக்குறாங்க. ஈராக்குடைய துணை அதிபர் அப்படின்னு அந்த பொறுப்பில் அவர் வந்து உட்காரும் போது அவருக்கு வயசு வெறும் 31 தான். என்னதான் ஈராக்கோட அதிபர் அஹ்மத் அல் பக்கர் அப்படின்னு சொன்னாலும், பேச்சுக்கு சொன்னாலும், ஆட்சி என்னவோ முன்னாடி நின்று நடத்தினது வந்து சதாம் தான். சதாம் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய காலகட்டத்தில் வந்ததுக்கப்புறமா இவரை வந்து ஒரு முன்னாடி ஒரு ஃபசாடாக வச்சுக்கிட்டு, அல்பக்கரை ஃபசாடாக வச்சுட்டு எல்லா முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே இவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. குறிப்பாக அவரை சொல்லணும்னா இவர் துணை அதிபராக இருக்கும்போதே எடுத்த முக்கியமான ஒரு முடிவு அதுதான்,
நேஷனலைசேஷன் ஆஃப் இராக் ஆயில் ரிசோர்சஸ் அப்படின்றது. ஈராக்குடைய எண்ணெய் வளங்கள் மொத்தமாக வந்து தேசியமயமாக்குறாரு. இது வந்து சதாம் ஹுசேனுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஆயில் மணி அப்படின்றது ஈராக்குக்கு வந்து அப்போ தான் வர தொடங்குது. ஸோ அதை கொண்டு நாட்டுக்கு தேவையான நிறைய மேம்பாட்டு திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் தொழில்துறை, விவசாயம், நீர்ப்பாசன முறைகள் இதிலெல்லாம் வந்து நிறைய மேம்பாட்டு திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த நில உரிமை சட்டங்கள் இதெல்லாம் பழைய சட்டங்கள் எல்லாமே வந்து திருத்தி அமைக்கப்படுது. அடுத்ததாக வந்து இந்த விவசாயம் அப்படின்றத மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கான எந்திரங்கள் இது எல்லாமே வந்து சப்சிடைஸ் ப்ரைஸ்லையும் மானியமாகவும் இலவசமாகவும் கொடுக்கப்படுது. அடுத்ததாக மருத்துவ வசதி, பொது சுகாதாரம் இதுலேயும் வந்து அதிகமாக வந்து அவர் கவனம் சேர்க்கிறார். 1976 வருஷத்தில் இவருக்கு கூடுதலாக இன்னொரு பொறுப்பும் வருது. அதுதான் ஈராக் இராணுவ படைப்பிரிவுடைய தளபதி அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அரச பலம் அப்படின்றது சதாம் ஹுசேனுக்கு ரொம்பவே இன்னும் அதிகமாயிட்டே வருது. ஃபர்ஸ்ட் மேன் இல்லையா இப்போது இராணுவத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்கம் எல்லாத்துலேருந்தும் கவனத்தை அவர் ஈராக்குடைய மொத்த ஆயுத கையிருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பழசாக தான் இருக்குது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கப்பட்ட ஆயுதங்கள். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து மாடர்னைஸ் பண்ணணும், நவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. புதுசாக வந்து இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம், டேங்க்கு இதெல்லாம் இறக்குங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து டாக்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அமெரிக்கா கிட்ட பேசுகிறாரு. பட் அமெரிக்கா வந்து எண்ணெய் வாங்குறதுல காட்டின அந்த ஒரு உற்சாகத்தை இவருக்கு சப்ளை பண்ணுறதுல, ஆயுதம் சப்ளை பண்ணுறதுல ஆரம்பத்தில் காட்டலை. ஆனால் சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமசியில் வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியும். இந்த ஆயில் மணி அப்படின்றதோட அருமை என்ன அப்படின்னு சதாமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவர் நிறைய எதிர்கால திட்டங்களும் அப்போவே போட்டு வச்சுருந்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் அமெரிக்கா கிட்ட ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் கொடுக்கலன்னா இந்த பக்கம் ரஷ்யாவில் பேசுவார். ஸோ இந்த மாதிரி அது வந்து கள்ள சந்தையோ நல்ல சந்தையோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ அவர் வந்து தன்னுடைய ஆயுத கையிருப்பு அப்படின்றத வந்து அப் டு டேட்டாக வச்சுருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கவனம் காட்டிகிட்டு இருந்தார். இப்போ இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரிஜினல் அதிபர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் ஒரு பொம்மை ராஜா மாதிரி தான் சதாம் ஹுசேனுடைய காலகட்டத்தில் இருந்தார். ஏன்னா சதாமுடைய செல்வாக்கும் அவருடைய ஆளுமையும் அந்த மாதிரியா இருக்கு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இன்செக்யூரிட்டி அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கு. அவர் நெருங்கிய வட்டாரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சதாம் உங்களை தாண்டி அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு எச்சரிக்கை மணி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஆனால் வந்து காலம் வந்து கடந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதிபர் என்ன பண்ணுறாருன்னா சதாமை கலந்து ஆலோசிக்காமல், முன்னாடியெல்லாம் சதாம் தான் இவர்கிட்ட சொல்லிவிட்டு இவர் தான் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுவார். பட் இப்போது அதிபர் என்ன பண்ணுறாரு, புதுசாக இவருக்கு தெரியாமலே வெளியுறவு கொள்கைகளெல்லாம் வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு தெரியாத மீட்டிங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து சதாமுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. இவருக்கு வந்து ஓகே நமக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சதாம் உணர்றாரு. வருஷம் 1979 ஜூலை 16 டைம் டு லீட் அப்படின்னு முடிவு பண்ண சதாம் ஹுசேன் என்ன பண்ணுறாருன்னா நேராக அதிபர் மாளிகைக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. அங்கேருந்து அப்போதைய அதிபரான அல்பக்ரை வந்து சந்திக்கிறாரு. சந்தித்து அவர் என்ன பேசியிருப்பார், பாஷா படத்தில் ரஜினி பேசுகிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கப்படுது, உயிரோடு இருக்கணும்னா அதிபர் பதவியிலேருந்து விலகணும் அப்படின்றது. ஸோ அங்கே என்ன நடந்ததோ, என்ன பெரிய பேச்சுவார்த்தை நடந்ததோ, சில மணி துளிகள்லேயே வந்து அங்கே ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து அவசரமாக நடக்குது. அடுத்தது மக்களுக்கு முன்னாடி சதாம் ஹுசேன் வந்து இனிமேல் ஈராக்குடைய ஒரே தலைவன் நான் தான் வந்து அதிபர் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ் பண்ண அந்த மீட்டிங்கில் இவர் யாரெல்லாம் வந்து உள்ளே இருந்த கலகக்காரர்கள், சதாம் ஹுசேன் வந்து எதிர்ப்பாளர்களோ அவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டு அவங்க மேலே விசாரணை பண்ணப்பட்டு அதில் சில பேரை வந்து மக்களுக்கு மத்தியிலேயே தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மக்களுக்கு மத்தியிலையும் சதாமை எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு சதாம் பற்றின பயங்கரமான ஒரு பயத்தையும் உண்டு பண்ணிச்சு. மக்களுக்கு மத்தியில் வந்து அந்த காலகட்டத்தில் செல்வாக்கையும் வந்து அதிகப்படுத்துது. இப்போது இது வந்து சதாம் எதிர்க்க முடியாதவர் அப்படின்ற பிம்பத்தை வந்து அவருடைய எதிர்ப்பாளர்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஏன்னா இன்னொரு பக்கத்தில் சதாம் என்ன பண்ணுறாருன்னா துணை அதிபராக இருந்த காலகட்டத்திலேயே வந்து ஆயுத குவிப்பு அப்படின்றதுல ஈடுபடுறாரு. கெமிக்கல் வெப்பன்ஸ் முதற்கொண்டு நவீனமாக வந்து டேங்க்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கள்ள சந்தையில் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தனக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுல சதாம் தீர்க்கமாகவே இருந்தார். 1979 அப்படின்றது ஈராக்குக்கும் முக்கியமான வருஷம், ஈரானுக்கும் அதே சமயத்தில் முக்கியமான வருஷம். ஏன்னா இங்கே ஈராக்கில் வந்து தன்னை அதிபராக சதாம் ஹுசேன் பிரகடனப்படுத்திக்கிட்ட அதே காலகட்டத்தில் இங்கே ஈரானில் வந்து இஸ்லாமிய புரட்சி அப்படின்றது ஏற்படுது. அயத்துல்லா கொமேனி வந்து தன்னை சுப்ரீம் லீடராக ஆக்குறாரு. ஸோ இந்த கதையெல்லாம் நம்ம வந்து ஈரான் பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதில் கொமேனி பற்றி இன்னும் நம்ம விரிவாகவே நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த அயத்துல்லா கொமேனி தான் அதுக்கப்புறமா சுப்ரீம் லீடர் ஆகுறாரு. அப்புறம் இப்போது சமீபத்தில் வந்து இப்போ நடந்த போரில் வந்து கொல்லப்பட்டவர். இது எல்லாமே
இவர் தான். ஸோ இவர் வந்து இப்போ தான் இந்த 1979 தான் இஸ்லாமிக் புரட்சி ரெவல்யூஷன் மூலமாக அங்கே சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு. இப்போது சதாம் ஹுசனை பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் மாற்றங்கள் இருக்கு இல்லையா, ஈரானில் நடந்த இந்த விஷயங்களை பற்றி வந்து இவருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷப்படலை. இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு வந்து வெறுப்பை தான் கொடுக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈராக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம், அதாவது நார்த்தில் வந்து குர்தின மக்கள் மெஜாரிட்டியாக இருப்பாங்க, சென்டரை பொறுத்த வரைக்கும் சன்னியின மக்கள் மெஜாரிட்டியாக இருப்பாங்க, கீழே தெற்கில் வந்து இந்த ஷியா பிரிவினர் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ உள்ளவே இந்த ஷியா பிரிவினரை பொறுத்த வரைக்கும் தெற்கில் அடிக்கடி அவங்களுக்கு வந்து அவங்களோட மெஜாரிட்டி, அவங்களுக்கான பொலிட்டிக்கல் முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்படலை, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி அவங்க அடிக்கடி பிரச்சனை பண்ணுவாங்க. கிளர்ச்சி அப்படின்றது அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து குர்தின மக்கள் அவங்களுக்கு குர்திஸ்தான் அப்படின்னு வேணும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம் கிளர்ச்சியில் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பக்கத்து நாட்டில் ஷியா பிரிவினர் வந்தோட சுப்ரிமசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு நல்ல மாற்றமாக அவருக்கு வந்து தெரியல. ஸோ இதை வந்து அவர் ஒரு அச்சுறுத்தலாக தான் பார்த்துட்டு இருந்தார். இவங்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஈரானை. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வந்து கொமேனிக்கும் சதாம் ஹுசேனுக்கும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் கூட இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஏன் ஒரு பிட்டர்னஸ் அப்படின்ற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் கூட இருக்குது. அதுக்கு வந்து நம்ம 1964 வருஷத்துக்கு போகணும். ஸோ 79 கொமேனி வந்து சுப்ரீம் லீடராக, அதாவது இஸ்லாமிய புரட்சி பண்ணி அதுக்கப்புறம் சுப்ரீம் லீடராக ஈரானில் ஆகிறார் இல்லையா. பட் அதுக்கு முன்னாடியே 64 ஒரு தடவை வந்து இந்த மாதிரி புரட்சி பண்ணி மக்களுக்கு மத்தியில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு அண்ட்ரஸ்ட்டை உண்டு பண்ணுறாரு அப்படின்ன உடனே அவர் இங்கேருந்து தப்பிச்சு எக்ஸைலுக்கு போயிடுவார், ஃப்ரான்ஸ்க்கு எக்ஸைல் போயிடுவார், நாடு விட்டு ஓடிடுவார். அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து டைரெக்டாக ஈரானை விட்டு ஈராக்குக்கு தான் வந்திருப்பார். ஈராக்கில் வந்து நஜாஃப் அப்படின்ற ஒரு புனித நகரம் இருக்குது. இது வந்து ஷியா பிரிவினரோட புனித நகரம். ஸோ இந்த ஊருக்கு வந்து இவரும் ஷியா பிரிவு தானே. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈராக்கில் இருக்க இந்த பகுதிக்கு வந்து தலைமறைவாக இருக்கார். இவர் இருந்த அந்த காலகட்டத்தில் கொமேனிக்கு இந்த ஷியா பிரிவினை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தொடங்குறாரு. இவங்களோட சுப்ரீமசி, நமக்கு ஏன் இந்த பிரதிநிதித்துவம் வந்து முக்கியம், நமக்கான இடத்த வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருடைய புரட்சிகர சிந்தனைகளால் இங்கே இருக்க மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆரம்பத்தில் இதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் போக போக இதோட வீரியம் என்ன அப்படின்னு தெரியுது. உடனே அந்த காலகட்டத்திலேயே வந்து சதாம் ஹுசேன் அவர் வந்து விரட்டிடுறாரு. ஸோ இவர் என்னைக்கு பார்த்தாலுமே நம்மளுடைய நாட்டுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஈரான். அவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்றது நம்ம நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு பிட்டர்னஸும் எச்சரிக்கையும் சதாம் ஹுசனுக்கு எப்போவுமே ஈரான் மேலே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஓகேவா. ஸோ இதுதான் பிற்காலத்தில் ஈரான் ஈராக் போர் அப்படின்னு 1980 88 வரைக்கும் போன ஒரு 8 இயர்ஸ் போராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 1979க்கு போயிடலாம். இப்போ தான் அவர் வந்து அதிபராக இருக்கார் சதாம் ஹுசேன். ஸோ அதிபரான உடனே அவரோட இமேஜ் மேக் ஓவர் என்ன மாதிரிலாம் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சதாம் ஹுசேன் அதிபராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய இமேஜ் மேக் ஓவர், அதாவது இந்த பிம்பம் அப்படின்றது பிம்ப கட்டமைப்பு, அப்புறம் மக்கள்கிட்ட அவருடைய செல்வாக்கு வளர்க்குறது, அதில் வந்து அதிகமாகவே கவனம் பண்ணார். இப்போ சதாம் ஹுசேன் அப்படின்னு சொன்னாலே நமக்குலாம் என்ன ஞாபகம் வரும் டக்குன்னு வந்துன்னா அவருடைய மிலிட்ரி ட்ரெஸ் வந்து ஞாபகம் வரும். ரொம்ப மிடுக்கான ஒரு தோற்றத்தில் தான் அதிகமாக நம்ம வந்து அவரை பார்த்துருப்போம். ஸோ சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மிலிட்ரி ட்ரெஸ் அதிகமாக போடுறது, அதுக்கப்புறம் அந்த பதக்கங்களை மாட்டிக்கிறது, அந்த சின்னங்களை வந்து மாட்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு மிடுக்கான தோற்றத்தோடு தான் வந்து மக்களுக்கு அந்த இமேஜ் அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து இந்த அரேபிய பாரம்பரிய உடைகள் வந்து அவர் போடுவார். அதன் மூலமாக அரேபிய பாரம்பரியத்தின் ஒரு முகமாக இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஈராக்கிய தேசியவாதத்தை வலியுறுத்தல, அரேபிய தேசியவாதம், நம்ம எல்லாம் அரேபிய நாடுகளின் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் மத்திய கிழக்கோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவும் தான் மாறணும் அப்படின்றது தான் அவருடைய அல்டிமேட் கோல். ஸோ அதோட வெளிப்பாடாக தான் வந்து இந்த மாதிரியாக வந்து இந்த அரேபிய பாரம்பரிய உடைகளாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அப்பப்போ இந்த மாதிரியான தலைப்பாகை, விதவிதமான இனங்களை குறிக்கக்கூடிய தலைப்பாகை எல்லாம் போடுறது, இந்த மாதிரியான பப்ளிக் அப்பியரன்சஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அந்த பிம்பத்தில் அவர் கவனமாக இருந்தார். அடுத்தது மக்கள் தலைவர் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார். சாதாரண எளிய மக்கள்கிட்ட திடீர்னு போய் பேசுறது, அவங்களுடைய குறைகளை வந்து நேரடியாக கேட்டு அறியறது, இதன் மூலமாக இவ்வளோ மிடுக்கான ஒரு வந்து இராணுவ தளபதியாக அதிபராக இருந்தாலுமே நம்மக்கிட்டலாம் வந்து குறையை கேட்குறாரு, நம்மக்கிட்ட பேசுகிறாரு, ரொம்ப எளிதாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு பேரை வந்து அவர் கட்டமைப்பு பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி அவர் பண்ண நல்லது அப்படின்னு பார்த்தாலுமே 1970s 80s வரைக்குமே சதாம் ஹுசனுடைய வளர்ச்சி அப்படின்றது ஈராக்குடைய வளர்ச்சி ரெண்டுமே வந்து பேரலாக நடந்துட்டு இருந்த ஒரு சமயம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய காலகட்டத்தில் வந்து ரோட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பொது சுகாதாரம், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து ரொம்ப வேகமாகவே அடுத்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு வந்து ஈராக் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி மத சார்பற்ற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுற கட்சி, அதன் தலைவர் பாத் கட்சியோட தலைவர் அப்படின்றதுனால மத சார்பற்ற
மற்றவன் நானே, எல்லாத்துக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவன், இங்கே எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்ற ஒரு முகத்தை வந்து ஆரம்பத்தில் அவர் வந்து காட்டிட்டு இருந்தார். அதே மாதிரி அவருடைய காலகட்டத்தில் வந்து இந்த கல்வி, ஒரு நாடோடைய வளர்ச்சி முக்கியம் அப்படின்னா கல்வியும் அறிவியலும் வளரணும் அப்படின்றதுல அவர் ரொம்பவே வந்து ஊர்ஜிதமாக இருந்தார். அதனாலேயே அவருடைய காலகட்டத்தில் பெண் கல்வி அப்படின்றதோட விகிதம், பெண்களுடைய கல்வி விகிதம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது, வளர்ச்சியில் இருந்தது. அதே மாதிரி நிறைய வந்து இந்த அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கான ஃபண்டிங் வந்து அதிகமாக கொடுக்குறாரு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து கட்டுமானம் பண்ணுறதுக்கு வந்து தாராளமாக அள்ளி கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் ஈராக்குடைய காலம், வளர்ச்சி காலம் அப்படின்றது சதாமுடைய வளர்ச்சி காலம், ரெண்டுத்தையும் வந்து ஒரே காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வருஷம் 1980 ஈரான்-ஈராக் போர் தொடங்குது. இப்போது 20ஆம் நூற்றாண்டின் மிக நீளமான அபாயகரமான ஒரு போர்கள் அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த போரை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த போரில் வந்து அதிகமான அழிவு. ஏன்னா இந்த போர் நடந்தது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 8 வருஷம் 2 நாடும் சண்டை போட்டாங்க. ரொம்ப சில்லியான ரீசன்ஸ்க்காக சண்டை போட்டாங்க. ஸோ இந்த போரை தொடங்குனது என்னவோ ஈராக் தான். ஸோ எதுக்காக தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈராக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும், அவருக்கு இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் அவர் தான் ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்றதுல முன்னெடுப்போடு இருந்தார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அதிகார பசி அப்படின்றது ஈராக்கோட நிறுத்தலை, அதை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகள் முகமாக தான் மாறணும், முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதை வச்சு தான் அவருடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரானில் வந்து அப்போ தான் வந்து 1979 இந்த புரட்சி அப்படின்றது நடந்திருக்கு. வெகு கால புரட்சிக்கு அப்புறமா இங்கே ஒரு ஆட்சி அப்படின்றது அமைஞ்சதுனால உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உள்நாட்டு குழப்பம் அப்படின்றது ஒரு அன்செட்லிங்காகவே இருந்த ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி ரொம்ப நாள் அவங்க போராட்டம் பண்ணதுனாலேயே அவங்களுடைய இராணுவ பலம் அப்படின்றது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ துமுனதான் உண்டு, இதுதான் வந்து சரியான நேரம், சரியான டார்கெட். இந்த டைமில் வந்து நம்ம ஈரானை அடிக்கிறதன் மூலமாக ஈராக் வந்து எல்லாத்த விட ஒரு டாமினேட்டிங் பவராக வெளியில் வர முடியும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஈரானை வந்து இறங்கி அடிக்கணும் அப்படின்னு சதாம் ஹுசேன் முடிவு பண்ணார். இதுக்கு பர்சனலாக நிறைய காரணங்கள் இருந்தாலும் இவருக்கு தைரியத்தை கொடுத்தது, முக்கியமான தைரியத்தை கொடுத்தது அப்படின்னும் போது வந்து அது அமெரிக்காவோட சப்போர்ட் தான். இப்போது அமெரிக்கா எங்கேருந்து இந்த சினாரியோக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஈரானியன் ரெவல்யூஷன் பற்றி நம்ம படிச்சிருக்கும் போது நம்ம தெரிஞ்சிருக்கோம், இந்த அயத்துல்லா கொமேனி அப்படின்றது புரட்சி, இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறமா ஈரான் அப்படின்றது அது வரைக்கும் அமெரிக்காவோட நல்ல நட்பு நாடாக இருந்தது. டக்குன்னு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்க்கிறாங்க, வெஸ்டர்னைசேஷனை வந்து எதிர்த்து தான் இப்போ இஸ்லாமியன் ரெவல்யூஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அதை தொடர்ந்து தான் கொமேனி வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு இல்லையா. ஸோ அமெரிக்காவுக்கு யார் மூலமாக இதை வந்து அடிக்கிறது, திரும்ப வந்து எப்படி இதை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னு அதுக்கான சரியான ஒரு காரணத்தை வந்து தேடிட்டு இருந்தாங்க. யார் மூலமாக அடிக்கிறது அப்படின்னு அமெரிக்கா தேடிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் தான் காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாக சதாம் ஹுசேனுடைய இந்த பிளான், ஈரான் மேலே வந்து தாக்குதல், போருக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான் ஒன்று வருது. ஸோ அமெரிக்கா ஆப்வியஸாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து பொருளுதவி பண்ணுறாங்க, அப்புறம் வந்து இராணுவ சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அமெரிக்கா மட்டும் கிடையாது, கூடவே ஐரோப்பிய நாடுகளுடைய சப்போர்ட்டும் கிடைக்குது. இன்னும் ஒரு பக்கம் போய் அரேபிய நாடுகளோட சப்போர்ட்டும் சதாம் ஹுசேனுக்கு கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் அப்படின்றது வேற, மற்ற அரேபிய நாடுகள் அப்படின்றது வேற. மற்ற அரேபிய நாடுகள்லாம் வந்து ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணும், பட் ஈரான் அப்படின்றது பர்ஷியா, பாரசீக நாடு, இவங்க அரேபியர்கள் கிடையாது. பாரசீக மொழியை வந்து தன்னுடைய தாய்மொழியாக வச்சவங்க. ஸோ இவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே வந்து வேறு அப்படின்றதுனால எப்போவுமே அரேபிய நாடுகள்லேருந்து ஈரான் அப்படின்றது தனித்து விடப்பட்டது தான். ஸோ இப்படி நான் அரேபியன் கண்ட்ரி மேலே வந்து போர் தொடுக்கிறார் அப்படின்னும் போது அரேபியர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த அரேபிய நாடுகள் எல்லாமே இவருக்கு பொருளுதவியை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட்டையும் சதாமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த தைரியத்தோட 1980 வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி தன்னுடைய முதல் வான்வழி தாக்குதலை ஈரான் மேலே வந்து கட்டவிழ்க்கிறாரு சதாம் ஹுசேன். ஈரானோட மெராபாத் ஏர்போர்ட் மேலே, விமான நிலையம் மேலே வந்து குண்டு வீசப்படுது. அதை தொடர்ந்து ஈராக்கிய படைகள் வந்து விறுவிறுன்னு ஈரான் முழுக்கவே இந்த ஈரானுடைய இந்த எல்லைப்புற பகுதிகள் எல்லாத்தையும் என்வெலப் பண்ண தொடங்குறாங்க. ஈரானுடைய இந்த எல்லை பகுதிகள், நிறைய பகுதிகள் வந்து ஈராக் ஃபோர்ஸஸால் கைப்பற்றப்படுது. இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது இப்போ தான் அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷன் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால ஈரான் கிட்ட வந்து போதுமான அளவுக்கு பலம் இல்லை, ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. வெரஸ் இந்த பக்கத்தில் ஈராக்கை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது, வெளிநாட்டு சப்போர்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் இராணுவ சப்போர்ட்லாம் இருக்குது, மிலிட்ரி வெப்பன்லாம் வந்து நிறைய இருக்குது, ஈஸியாக இதை வந்து இந்த போரை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க.
ஆனால் போக போக வந்து ஈரான் வந்து விட்டு கொடுக்கல. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்குற மனநிலையே கிடையாது. ஸோ போர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து சூடு பிடிக்க தொடங்குது. அவங்க வந்து திரும்ப ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் போர் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் வந்து சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி மக்கள் வந்து இது தனக்கு எதிரான ஒரு மனநிலையை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்காரு. ஸோ மக்கள் அந்த ஷியா பிரிவு மக்கள் இருக்கிற பகுதிகள்லாம் போய் அதிகமாக மக்களை சந்திச்சு இந்த போருக்கான தேவை என்ன, அதாவது நம்மளுடைய தேசத்தின் நலனுக்காக தான் இந்த போரில் இறங்குறேன் அப்படின்ற மாதிரியான நிறைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த விசிட் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் விசிட், இதன் ஒரு பகுதியாக ஈரானில் வந்து துஜைல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறாரு. இது வந்து 1983 வருஷம், போர் தொடங்கி ஒரு 3 வருஷம் இருக்கும்போது. ஸோ துஜைல் அப்படின்ற அந்த கிராமத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் மேலே வந்து ஒரு கொலை முயற்சி ஒன்று, அசாசினேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று நடக்குது. பட் அதிர்ஷ்டவசமாக சதாம் தப்பிச்சிடுறாரு. பட் சதாம் தப்பிச்சாலும் அவருடைய அரசின் வன்முறை அப்படின்றது துஜைல் கிராமத்து மேலே வந்து அளவற்று கட்டவிழ்க்கப்படுது. அங்கே இருக்க சிறுவர்கள், பெரியவங்க, யார் என்னன்னு பார்க்காம அவங்க மேலெல்லாம் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது. எல்லாரும் வந்து அந்த ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. அந்த ஊர் வந்து தீக்கிரையாக்கப்படுது, சூறையாடப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துஜைல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து மெஜாரிட்டியாக இருக்கவங்க வந்து ஷியா பிரிவினர். இந்த ஷியா பிரிவினர் மேலே வந்து அவருக்கு இருந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்றதுனா, இவர் வந்து இந்த கிளர்ச்சியாளர்களால் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான் அப்படின்ற அவருடைய அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது இந்த கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறையின் மூலமாக சதாம் அவருடைய மதசார்பற்ற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கலர் அப்படின்றது வெளிப்பட தொடங்கின ஒரு காலகட்டம் அது. இப்போ எண்ணெய் கிணறுகள்லாம் வச்சுட்டு இருக்க ஒரு நாடுகள் அப்படின்ற வகையில் வந்து செய்யக்கூடாத ஒரு செயலை போர் தொடங்கி ஒரு 2 வருஷத்துலேயே வந்து சதாம் ஹுசேன் செஞ்சுட்டார். அது என்னன்னா வந்து எண்ணெய் கிணறுகள் மேலே தாக்குதல் பண்ணுறது அப்படின்றது. ஈரானில் இருக்க எண்ணெய் கிணறுகள் மேலெலாம் வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பதிலுக்கு ஈரானுமே வந்து ஈராக் மேலே இருக்க எண்ணெய் கிணறுகள் மேலே தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து போர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்றத உலகத்துக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண போர் கிடையாது, இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவான போர் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் ஈராக்குக்கு அமெரிக்கா வெப்பன் சப்ளை பண்ணுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ரஷ்யா வந்து வெப்பன் சப்ளை பண்ணுது. இப்படியாக ஆயுதங்களுக்கு வந்து குறைபாடே இல்லாமல் ஜரூரா இந்த ஈராக் போர் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஈராக் டெஹரான் மேலே வந்து குண்டு வீசினாங்க அப்படின்னா, பதிலுக்கு பாக்தாத் மேலே ஈரான் வந்து குண்டு வீசுறாங்க, ஏவுகணையை வீசுறாங்க. இப்படியாக பதிலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தான் வந்து தாக்குதலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து சதாம் செய்கிறாரு. அதுதான் வந்து யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் வெப்பன், இந்த ரசாயன ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதோட உபயோகம் அப்படின்றது வந்து முறையாக ஈரான் மேலே சதாம் வந்து தொடுக்கிறாரு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கூட ஈரான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாலேயே ஒரு கெமிக்கல் வெப்பனோட யூசேஜ் வந்து வரும் அப்படின்றத ஈரான் வந்து கணிக்கவே இல்லை. ஸோ என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து கொத்தா மடிய தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம் எதிரி நாடு மேலே தான் இவர் போர் தொடுத்தாரு, கெமிக்கல் வெப்பன் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஈரானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இருக்கிறது தன்னுடைய நாட்டு மக்கள் மேலேயே அவர் வந்து கெமிக்கல் வெப்பனை வந்து பயன்படுத்தினது அப்படின்றது தான். ஈராக்கோடைய பார்டரில் ஹலப்ஜா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. இப்போ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மெஜாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்தின மக்கள். ஸோ இந்த குர்தின மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து தனக்குன்னு தனி நாடு இல்லாமல் இந்த சிரியா, ஈராக், இந்த மாதிரி துருக்கி, இந்த எல்லா பகுதிகளுமே வந்து செதறி கிடக்குறாங்க. குசஸ்தான் அப்படின்ற தனி நாடு அவங்களுக்கு வேணும் அப்படின்றது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கோரிக்கையை பயன்படுத்தி ஈரான் ஆனது உங்களுக்கு நாங்கள் குர்திஸ்தான் அப்படின்றது தனி நாடு உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணதாகவும், அதுக்கு பதிலாக இந்த ஹலப்ஜா மக்கள் வந்து, இந்த குர்தின மக்கள் ஈரானுக்கு வந்து இந்த ஊரில் என்ன மாதிரியான ஈராக்குடைய இராணுவ தளவாடங்கள் பற்றின ரகசியங்கள் பற்றிலாம் வந்து உளவு கொடுத்ததாகவும் சதாம் வந்து குற்றம் சாட்டுறாரு. இந்த குற்றச்சாட்டு நீட்சியாக சதாம் தன்னுடைய நாட்டுக்கு உட்பட்ட பிரஜைகளின் மேலேயே வந்து ஒரு கெமிக்கல் வெப்பன் அப்படின்றத உபயோகப்படுத்துறாரு. லட்சக்கணக்கான குர்து இன மக்கள் வந்து இதில் கொல்லப்படுறாங்க. 20ஆம் நூற்றாண்டோட மிக மோசமான ஒரு இனப்படுகொலையாக இது பார்க்கப்படுது. வருஷம் 1988, இப்போ ஈராக் போர் தொடங்கி 8 வருஷம் ஆயிருக்கு. இந்த 8 வருஷத்தோட முடிவில் ஒரு வழியாக வந்து 2 நாடுமே டயர்டாகி இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. இப்போ இந்த போர்னு நடந்தால் அதில் வெற்றி தோல்வி ஏதாவது தெரியணும் இல்லையா. பட் இந்த போரை பொறுத்த வரைக்கும் 2 நாட்டு பக்கமே வெற்றி தோல்வி எது அப்படின்னு தீர்மானிக்கவே முடியல. ஸோ ரிசல்ட் தெரியாமலே இந்த போர் அப்படின்றது வந்து ஒரு முடிவுக்கு வருது. இந்த முடிவில் வந்து 2 நாடுகளுமே வந்து ஒரு பெரிய சீரழிவை சந்திக்குது. எக்கனாமிக்கா பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது ரொம்ப கட்டுக்கடங்காமல் பயங்கர அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு ஈராக்குக்கு. அதே மாதிரி 8 லட்சம் மக்கள், இராணுவ வீரர்களோட சேர்ந்து பொதுமக்களும் 8 லட்சம் மக்கள் வந்து இந்த போர்களில் வந்து உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ
ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை 2 நாடுமே சந்திச்சுது. ஸோ இதோட சதாம் ஹுசேன் அமைதியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88ல் போர் முடியுது. கரெக்டாக 90வது வருஷம் 2 வருஷம் கேப்லேயே வந்து கல்ஃப் வாரை தொடங்கினார். இப்போ கல்ஃப் வார் அப்படின்றது மறுபடியும் ரொம்ப முக்கியமான போர். இது வந்து சதாமுடைய வீழ்ச்சிக்கு வித்திட்ட ஒரு போர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய டவுன்ஃபால் அப்படின்றது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்ஃப் வார்க்குள்ளே அவர் எப்படி போனார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஈரானோட இந்த ஈராக்கோடைய இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா 8 வருஷம் போர் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி நாட்டை பார்க்குறாரு. நாடு வந்து ஒரு டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருக்குது. அதாவது ஒரு பெரிய சீரழிவாக இருக்குது. வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துருந்தாங்களோ அது எல்லாமே அப்படி அப்படியே நின்று இருக்குது. மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து சீரழிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அப்போதைய ஸ்டேட்டாக இருந்தது. போதாததுக்கு எக்கச்சக்க கடன் வேறு. எஸ், சதாம் ஹுசேன் என்ன பண்ணிட்டாருன்னா போருக்கு போகிறேன் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் பக்கத்து நாடுகள் நட்பு நாடுகள் மேலெல்லாம் வந்து கடன் நிறைய வாங்கிட்டார். அந்த வகையில் சவுதி அரேபியா கிட்டேயும் குவைத் கிட்டேயும் அதிகமான கடன் வாங்கிட்டார். குவைத் அப்படின்ற குட்டி நாடு, எண்ணெய் வளம் பொருந்திய நாடு. குவைத் கிட்ட வந்து $14 பில்லியன் அளவுக்கு அந்த காலத்துலேயே அவர் கடன் அப்படின்றத வாங்கி வச்சுருந்தார். இப்போது சதாம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, இப்போ ஒன்று நம்ம இந்த கடன்லாம் திருப்பி கேட்குறாங்க, இதை வந்து கட்டி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் பொருளாதாரம் அப்படின்றத மறுபடியும் தூக்கி நிறுத்தணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மணி தான் ஒரே வழி. இப்போ இது வரைக்குமே வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றது எல்லாமே ஓரளவு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்றத திரும்பவும் வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி முக்கியமாக எண்ணெயோட விலை ஏற்றம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டார். எண்ணெயோட ப்ரைஸஸ்லாம் வந்து ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ இவர் மட்டும் ஏற்ற முடியாது இல்லையா? இந்த எண்ணெய் நாடுகளோட கூட்டமைப்பு கிட்ட வந்து பேசுகிறாரு. இது வந்து எண்ணெயோட விலையை வந்து நம்ம எல்லாருமே ஏற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா இவர் மட்டும் ஏற்றினாங்கன்னா மற்ற நாடுகளில் எண்ணெய் நாடுகளில் வாங்கிடுவாங்க இல்லையா? அதனால் இப்போது மற்ற நாடுகள்லாம் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் விடுங்க. குவைத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் விலையை ஏற்றிக்கோங்க, நாங்கள் வந்து எண்ணெய் விலையை ஏற்றுற ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொன்ன கையோட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷனை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போது குவைத் வந்து ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்திட்டு எண்ணெய் விலையை வந்து ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சதாம் ஹுசேன் வந்து ஒரு இன்சல்ட்டாக எடுத்துக்கிட்டாரு. இப்போது ஒன்று குவைத்துக்கு திரும்பி வந்து கொடுக்கணும் அந்த காசை, $14 பில்லியன் அப்படின்ற அளவுக்கான காசை வந்து திருப்பி கொடுக்கணும். இன்னொரு பக்கம் குவைத் வந்து தனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இது வந்து சதாமுடைய ஈகோ வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவார் அவர்? எஸ், போர் தான், குவைத் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு வந்து அவர் கண்டுபிடிச்ச காரணம் என்ன அப்படின்னா வந்து ருமைலா எண்ணெய் கிணறு. அதாவது இந்த ருமைலா எண்ணெய் கிணறு அப்படின்றது ஈரானுடைய பார்டர் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு. அதாவது இது வந்து குவைத்தோட வாசலில் இருக்குது. இப்போ இவர் என்ன குவைத் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வந்து பகிரங்கமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ருமைலா எண்ணெய் கிணறு இருக்கு இல்லையா, எங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறு, இது அவங்களுக்கு சொந்தமான பகுதிகளும் இருக்குது. பட் உங்களுக்கு சொந்தமான பகுதியை தாண்டி வந்து ஈராக்குடைய எண்ணெயை வந்து ருமைலா எண்ணெய் கிணறுகளில் வந்து நீங்கள் திருடினீங்க அப்படின்னு பகிரங்கமாக குவைத் மேலே ஒரு குற்றச்சாட்டை போடுறாரு. ஈராக்குக்கு சொந்தமான இந்த ருமைலா எண்ணெய் கிணறுகளில் சட்டவிரோதமாக எண்ணெய் எடுத்தது, ஸோ அந்த எண்ணெய்க்கான காசு, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியாமல் எடுத்தீங்களா அதுக்கான அபராதம், ஸோ இது ரெண்டும் சேர்த்து எங்களுக்கு நீங்கள் $13 பில்லியன் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஈராக் அரசாங்கம் வந்து பகிரங்கமாக வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இப்போ குவைத் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்கலை, எங்களாலெல்லாம் காசு கொடுக்க முடியாது, இது என்ன அபாண்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ யோசிச்சு பார்த்தா ஈராக் தான் வந்து குவைத்துக்கு காசு கொடுக்கணும். பட் வந்து சதாம் என்ன பண்ணிட்டாருன்னா பால் அப்படியே திருப்பி போட்டுட்டார். இப்போ வந்து குவைத் வந்து $13 பில்லியன் இவங்களுக்கு ஈராக்குக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாலை திருப்பி போட்டுட்டாரு. அப்படி ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது இந்த போர் தொடுக்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ஈராக்கியர்களுக்கு குவைத் அப்படின்றது தன்னுடைய பிரதேசம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா 3 முக்கியமான பிராந்தியங்கள் அப்படின்னு, அதில் மொசூல், பாக்தாத், பஸ்ரா இருக்கும். ஸோ பஸ்ராவை பொறுத்த வரைக்கும் பஸ்ராவோட எல்லை பகுதிகளில் தான் வந்து குவைத் அப்படின்ற ஒரு ரீஜியன் இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பஸ்ராவோடைய ஒருங்கிணைந்த ஒரு பிரதேசம் தான் குவைத் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா பிரிட்டன் தலையீட்டால் தான் இந்த பஸ்ரா அப்படின்ற பிராந்தியத்திலேருந்து குவைத் அப்படின்றது தனியாக பிரிக்கப்பட்டு தனி நாடு அப்படின்னு பிரிட்டனுடைய காலனியாக ஆக்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தா 1961 வருஷம் நினைக்கிறேன், இந்த குவைத் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனப்போ, சுதந்திரம் அடைஞ்சப்போ, சுதந்திர நாடு அப்படின்னு பிரகடனப்படுத்தினப்போ 1961 இந்த அப்துல் காசிம் கரீம் அப்படின்னு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா ஈராக்கிய அதிபராக. ஸோ அவருமே வந்து இது தனி நாடு அப்படின்றத அவர் ஏற்றுக்கலை. இது எப்படி தனி நாடாகும், இது வந்து பிரிட்டனுடைய காலனியாக இருந்தது, ஆனால் அதுக்கு முன்னாடியிலிருந்தே ஈராக்குக்கு பாத்தியப்பட்ட ஒரு இடம் தான், இது எங்களுடைய இடம் அப்படின்னு அவருமே உரிமை கொண்டாடி இருக்காரு. அதனால குவைத் மேலே உரிமை கொண்டாடுறது, குவைத் வந்து
ஈராக்குடைய ஒரு பகுதி அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது சதாம் ஹுசேனுக்கு புதுதாக வந்தது கிடையாது. இது காலம் காலமாகவே ஈராக்கியர்களுடைய மனசில் பொதிந்திருந்த ஒரு ஐடியாலஜி தான். இதே மாதிரி சதாம் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசில் வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் அமெரிக்கா சப்போர்ட் இருக்கே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அமெரிக்கா கிட்ட வந்து சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈரானோடைய போருக்கு போகும்போது தன்னை வந்து கொம்பு சீவி விட்டதே அமெரிக்கா தான், ஆயுத சப்ளை கொடுத்தது அமெரிக்கா தான் அப்படின்றதுனால இந்த தடவை குவைத்தோட போருக்கு போனாலும் அமெரிக்கா நம்மளுடைய பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு அதிபர் சதாம் நினைக்கிறாரு. பட் அமெரிக்காவோட எண்ணம் அப்படின்றது வேற மாதிரியா இருக்கு. ஏன்னா இப்போ போஸ்ட் வார் ஈரான் ஈராக் போருக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது உலக நாடுகளுடைய கண்டனத்துக்கு ஈராக் வந்து ஆளாயிருக்காங்க. ஏன்னா கெமிக்கல் வெப்பன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்கா மேலேயும் கடுமையான ஒரு கண்டனங்கள்லாம் வந்து அப்போ வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே பல நாடுகளும் வந்து ஈராக் செய்த போர்க்குற்றங்கள்னால வந்து கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. போதாதுக்கு இந்த நாடுகள் வந்து ஈராக்குக்கு சப்போர்ட் செஞ்சதுனால அமெரிக்கா கிட்டையும் கண்டனங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து மற்ற நாடுகளை பகச்சிக்க கூடாது, இந்த அடுத்த போரில் வந்து நம்ம தலையிடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணுச்சு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அது என்ன அப்படின்னா வந்து இந்த கெமிக்கல் வெப்பனோட யூசேஜ். ஈராக் வந்து அந்த போரில் கெமிக்கல் வெப்பனை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இவங்க அமெரிக்காவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக தான் இருந்தது. ஸோ இந்த கெமிக்கல் வெப்பன் யூசேஜ் அப்படின்றதுல இவங்க கிட்ட பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்லாம் இவங்க கிட்ட இருக்குது அப்படின்றதுனால இந்த கத்தியானது எப்போ வேணால் நம்ம பக்கமும் திரும்பலாம் அப்படின்றதுனால அமெரிக்கா கொஞ்சம் ஜாகிரதை உணர்வோடவே ஈராக்கை இப்போல்லாம் ஹேண்டில் பண்ண தொடங்குச்சு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த போர் அப்படின்னு சதாம் ஹுசேன் சொல்லும்போது அதுலேருந்து அப்ஸ்டெயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து போருக்கு போகணும் சொல்லலை, நாங்கள் வந்து போகாத அப்படின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் ஒரு மீட்டரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் சதாம் ஹுசேனை கொஞ்சம் கூட தளர்வடைய செய்யவே இல்லை. அவர் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இருந்த இராணுவ பலம் தான் உலகத்தோட 4வது பெரிய இராணுவ பலம், இராணுவ படையை கொண்ட ஒரு நாடு அப்படின்ற இடத்துல அப்போது ஈராக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து அவர் குவிச்சு வச்சிருக்காரு. அதாவது டேங்குகள், போர் விமானங்கள், ஒரு அடுத்ததாக உடனே ஒரு நாட்டோட போர் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து சப்ளை போதுமான கையிருப்பு வச்சிருக்காரு. அதனால யாரோட உதவியுமே கிடையாது, நான் தனிச்சையாகவே செயல்படுறேன் அப்படின்னு தனியாகவே குவைத் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து போருக்கு போகிறாரு. வருஷம் 1990 ஆகஸ்ட் 2 நள்ளிரவு ஈராக் என்ன பண்ணுது, குவைத் மேலே வந்து தன்னுடைய வான்வழி தாக்குதல், வான்வழி தரைவழி மும்முனை தாக்குதலை வந்து தொடங்குறாங்க. குவைத் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நாடு இல்லையா? ஸோ எல்லா வகையிலையும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அந்த அட்டாக் அப்படின்றது நடக்குது. இராணுவ தளவாடங்கள், விமான நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மாளிகைகள், அப்புறம் வந்து பொதுமக்கள் குடியிருக்கிற பகுதி அப்படின்னு எங்கேயுமே பாரபட்சம் இல்லாமல் ஈராக்கிய படைகள் வந்து தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்துட்டு இருக்காங்க. குவைத்தால் வந்து இந்த தாக்குதல், ஏன்னா ஒரு சின்ன நாடு, இவங்களால இந்த தாக்குதலை வந்து ஈடு கொடுக்க முடியல, சமாளிக்க முடியல. ரொம்ப ஈஸியாகவே குவைத் அப்படின்றது ஈராக்கிய படைகளால் கைப்பற்றப்படுது. இப்போ உயிருக்கு பயந்து குவைத்தோடைய மன்னர் குடும்பம் வந்து உயிருக்கு பயந்து சவுதி அரேபிய மன்னர் குடும்பத்துக்கு இரவோட இரவாக தப்பிச்சு போய் தஞ்சம் அடைகிறாங்க. இப்போ அதே காலகட்டத்தில் ஆகஸ்ட் 8 சதாம் ஹுசேன் என்ன பண்றாருன்னா அவருடைய நெருங்கிய உறவினரான அலி ஹசன் அல் மஜீத் அப்படின்றவரை இதுக்கு மேலே நீ தான் வந்து இந்த பிராந்தியத்தோட ஆளுநர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இதுக்கு மேலே குவைத் அப்படின்றது தனி நாடு கிடையாது, ஈராக்குடைய ஒரு அங்கம். இத்தனை நாட்களாக வந்து ஈராக் மக்கள் என்ன நம்பிட்டு இருந்தாங்களோ அது வந்து நனவாக்குறாரு. இதுக்கு மேலே வந்து இது தனி நாடு கிடையாது, நம்ம நாட்டோட ஒரு பகுதியாக வந்து இந்த பிராந்தியம் இணைக்கப்பட்டுடுச்சு பழைய மாதிரி அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு யூ டர்ன் அடித்து கண்டன அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. இப்போ வந்து சாத்தாம் வேதம் ஓதுற மொமெண்ட் இது. ஏன்னா இத்தனை நாட்களாக ஈரான் அடிக்கணும் அப்படின்னும் போது சப்போர்ட் பண்ண அமெரிக்கா குவைத் அடிக்கிறாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுதுன்னா வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. போதாத குறைக்கு இவங்களோட சேர்ந்து மற்ற நாடுகளும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ ஐநா சபை சும்மா இருக்க முடியாது இல்லையா? அவங்களோட பங்குக்கு அவங்களும் வந்து ஈராக்கை எதிர்த்து ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றின கையோட பொருளாதார தடையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஈராக்குடைய வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்படுது. ஈராக்கோட யாரும் வந்து இவங்களோட எண்ணெய் யாரும் வாங்கக்கூடாது, இதுக்கு மேலே ஆயில் மணி அப்படின்றத இவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு தடையும் வந்து போடுறாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகள் யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, இவங்களோட வணிக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு தடையும் போடுறாங்க. ஸோ இவ்வளோ எக்கனாமிக் சாங்ஷன்ஸும் போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் திரும்பி நாங்கள் வாங்கணும் அப்படின்னா உடனடியாக வேறு எதுவுமே டிமாண்ட் இல்லாமல், முன் நிபந்தனை இல்லாமல் உடனடியாக குவைத்தை விட்டு உங்களுடைய படைகள்லாம் வந்து திரும்ப பெறணும், ஈராக்கிய படைகள்லாம் வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு அவங்க வந்து நிபந்தனை விதிக்கிறாங்க. ஐநா சபையோட இந்த கட்டளைக்கு வந்து சதாம் ஹுசேன் கீழ்ப்படியவே இல்லை. பதிலுக்கு ஒரு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, பாலஸ்தீன்லேருந்து முதல்ல இஸ்ரேலை வெளியேற சொல்லுங்கள், நான் பண்ணது ஆக்கிரமிப்பு அப்படின்னா
இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அப்போ நான் பண்ணதை மட்டும் எதுக்காக வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, நான் பண்ணதை மட்டும் எதுக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு பதிலுக்கு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு ஐநா சபையே. இப்போது இந்த கேள்வி அப்படின்றத வந்து அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கரமாக சுருன்னு அவங்களுக்கு வந்து வருது. ஏன்னா யார் வந்து இழுத்து விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேலை இழுத்து விட்டுருக்காரு. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் அவர் கேட்குறது ஒரு பக்கத்தில் நியாயம்தான். அதாவது பாலஸ்தீனை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அப்போல்லாம் வராத ஐநா சபை வந்து இப்போ மட்டும் எதுக்காக எனக்கு எதிராக வரணும் அப்படின்னும் போது மட்டும் வரீங்க அப்படின்றது தான். நான் பண்ணது தப்புனா அவங்க பண்ணதும் தப்பு தானே, அவங்களையும் கேள்வி கேளுங்க அப்படின்னு வந்து அந்த கோதாவில் இவங்களையும் இழுத்து விடுறாரு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து சுருக்குன்னு இருக்குது. காரணம் என்னன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் இல்லையா இஸ்ரேல் அப்படின்றது. ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை, இஸ்ரேலை வந்து இந்த வம்புல இழுக்கிறாங்க அப்படின்னோடனே வந்து அமெரிக்கா உஷாராயிடுறாங்க. இதுக்கு மேலேயும் சதாம் ஹுசேனை வந்து நம்ம கொம்பு சீவ விடக்கூடாது, இதுக்கு மேலேயும் சதாம் ஹுசேனுக்கு சப்போர்ட் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கவே கூடாது, அவரை வந்து தனிமைப்படுத்தணும், அரசியல் தனிமைப்படுத்தணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறது அமெரிக்கா. பண்ண கையோட என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற நாடுகள்கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க. அதாவது இப்போ அமெரிக்காவோட அஜெண்டா அப்படின்னு பார்த்தாருன்னா இவருடைய பாலஸ்தீன் சப்போர்ட்டு இஸ்ரேல் எதிர்ப்பு மனநிலை மட்டும் கிடையாது, சதாம் அதை பண்ணுறாரு அப்படின்றதால மட்டும் கிடையாது. இப்படியே சதாம் ஹுசேனை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் மத்திய கிழக்கில் வந்து நம்ம என்ன அப்படின்னு கை வைக்கணும் அப்படின்னாலே சதாம் கிட்ட தான் ஒரு மோனோபோலி எடுத்துருவாரோ, ஒரே ஒரு பவர் சென்டராக இவர் ஆயிடுவாரோ, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அமெரிக்கா வந்து யோசிக்க தொடங்குது. ஸோ என்னன்னா தன்னுடைய நட்பு நாடுகள் கிட்டலாம் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் பேசி சப்போர்ட்டை வந்து ஈராக்குக்கு எதிரான ஒரு சப்போர்ட் அப்படின்றத வந்து சேகரிக்க தொடங்குது அமெரிக்கா. ஸோ மத்திய கிழக்கு நாடுகளில் சதாமுடைய அச்சுறுத்தல் அப்படின்றது எல்லை மீறி போயிட்டு இருக்கிறது தான் வந்து அமெரிக்கா உணருது. காரணம் என்னன்னா இப்படியே விட்டிங்கன்னா குவைத்து, இன்னைக்கு நேற்று ஈரான், இன்னைக்கு குவைத் அப்படின்னா நாளைக்கு சவுதி அரேபியா கிட்ட தான் போவார் சதாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. காரணம் என்னன்னா சதாமை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கோட முக்கியமான எண்ணெய் வளங்கள் மேலே வந்து கை வச்சுட்டு வராரு அப்படின்னு. இப்படியே அவர் வந்து விட்டோம் அப்படின்னா சவுதி அரேபியா கிட்ட போவார். சவுதி அரேபியா அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் சப்ளை நாடாக இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான நட்பு நாடாகவும் மத்திய கிழக்கில் இருக்குது. சார் தன்னுடைய எங்கே நம்மளுடைய எண்ணெய் சோர்ஸ்க்கு வந்து பங்கம் வந்துருமோ அப்படின்றதுனால அமெரிக்கா வந்து எச்சரிக்கையாக தொடங்கிட்டாங்க. ஸோ எதிர்காலத்தில் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் நம்ம சந்திக்க நேரிடும், சதாமை வந்து இப்போவே நம்ம எதிர்க்காத பட்சத்தில் அப்படின்னு மற்ற நாடுகள் கிட்டலாம் போய் அமெரிக்கா வந்து ஆதரவு திரட்டுது. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு யுஏஇ, ஜார்டன், கத்தார், எகிப்து, சவுதி அரேபியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, இட்டலி, நார்வே, ஸோ இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே அமெரிக்காவோட வந்து கூட்டு சேர்ந்து களத்தில் குதிக்குது. இது குவைத்தை காப்பாற்றுறோம், ஈராக்கை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு களத்தில் குதிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெசர்ட் ஸ்டார்ம் கூட்டு நடவடிக்கை இருக்கு இல்லையா, இதில் குதிக்கிறதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனுக்கு ஒரு முடிவெடுங்க, இப்போவே வந்து குவைத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுக்குறாங்க. அதாவது ஜனவரி 15, 1991 வரைக்கும் அந்த காலக்கெடு கொடுக்குறாங்க. சதாம் வந்து அந்த காலக்கெடுவெல்லாம் மதிக்கவே இல்லை, அமைதியாக இருக்கார், எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டு அமைதியாக இருக்கார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மீன்வைல் இப்போ மற்ற நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, இவருக்கு எதிர்க்காமல் இருக்க மற்ற நாடுகள் அவங்க கிட்டலாம் போயிட்டு அரேபிய தேசியவாதத்தை பேசி அந்த வகையில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆதரவை வந்து திரட்டிட்டு இருக்காரு. இப்போ ஜனவரி 15 குறிப்பிட்ட அந்த காலக்கெடு அப்படின்றது முடியுது. ஜனவரி 16ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் அதோடைய நேட்டோ கூட்டு படைகளோடு சேர்ந்து இந்த டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்ற ஆப்ரேஷனை தொடங்குறாங்க. ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம். இந்த ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் ஆரம்பித்து எடுத்த உடனே வந்து மும்முனை தாக்குதல்லாம், ஏன்னா இத்தனை நாட்டு கூட்டுப்படைகளோடு வந்து இறங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டெசர்ட் ஸ்டார்மோட மும்முனை தாக்குதல் வந்து ஈராக்கிய வீரர்களாக வந்து சமாளிக்கவே முடியல. இப்போது அங்கே வந்து ஈராக் தரப்பில் பெரும் இழப்பு வந்து ஏற்படுது. ஆயிரக்கணக்கான ஈராக்கிய வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. குவைத்திலேருந்து அவங்க செதறடிக்கப்படுறாங்க, படைகள்லாம் செதறடிச்சு திரும்ப ஓடி வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க சும்மாலாம் வரலை, அங்கே இருக்க குவைத்தோடைய எண்ணெய் கிணறுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கொளுத்தி விட்டுட்டு வர சொல்கிறாரு சதாம் ஹுசேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு பேரழிவை ஏற்படுத்திட்டு தான் வராங்க. ஸோ இப்படியாக ஜனவரி 16 ஆரம்பிக்கப்பட்ட இந்த டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்றது முடிவுக்கு வந்தது. குவைத் வந்து இவங்களுடைய கைப்பற்றலிருந்து திரும்ப மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பிப்ரவரி 27ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகள் வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்படியாக ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்றது ஈராக்குக்கு ஒரு பெரிய பலத்த அடியாக இருக்குது. இப்போது இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது. இந்த கல்ஃபோடைய போர் அப்படின்றது ஈராக்குக்கு ஒரு பெரிய பேரழிவு தான் கொடுக்குது. திரும்பி பார்க்குறாரு, கஜானா காலியானது மட்டும் கிடையாது, ஈராக்கே வந்து ஒரு மிகப்பெரிய சீரழிவில் வந்து இருக்குது. எல்லாமே எல்லா துறையிலையுமே வந்து பலத்த அடி இருக்குது. பொருளாதார தடை வர போதாததுக்கு இருக்குது, அவங்களால வந்து வர்த்தக தடை இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது வேறு வழி இல்லை, சதாம் ஹுசேன் வந்து நிலைமை வந்து கை மீறி போயிடுச்சு அப்படின்றத உணர்றாரு. திரும்ப ஏதாவது பண்ணி ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு.
அதனால அவர் போய் நிற்கிற இடம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபையில் போய் எங்கள் மேலே இருக்க இந்த தடையை வந்து நீக்கணும், திரும்பவும் நாங்கள் வந்து எண்ணெய் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. பட் இந்த தடவை ஐக்கிய நாடுகள் சபை வந்து உஷாராக இருக்காங்க. ஏன்னா திரும்பவும் வந்து லகானை நம்ம இவர்கிட்ட கொடுத்தா, சதாம் ஹுசேன் கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், இப்போ அப்படி தான் பேசுவார், மறுபடியும் காசு சேர்ந்ததுக்கப்புறமா திரும்ப வேற எந்த நாட்டு மேலேயும் ஒரு போர் தொடுக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐநா சபை வந்து வேற ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட டைரெக்டாக எந்த நாடுகளும் வந்து எண்ணெய் வாங்க மாட்டாங்க, பட் அதுக்கு பதிலாக ஆயில் ஃபார் ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டை முன்னெடுக்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை வந்து நீங்கள் விற்கலாம், அந்த எண்ணெய்க்கு பதிலாக காசாக கொடுக்க மாட்டாங்க, உங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் ஆயில் ஃபார் ஃபுட் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு, மருத்துவ செலவுகள், மருந்துகள், இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து காசாக வாங்க முடியாது, அதுக்கு பதிலாக உங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து இதெல்லாம் வந்து எண்ணெய்க்கு பதிலாக, அந்த எண்ணெய் காசுக்கு பதிலாக இதை கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து நடுவில் தரகராக வேலை பண்ணுறதுக்கு ஒரு பேங்க்கையும் நியமனம் பண்ணுவாங்க. இதை பொதுவாக எஸ்க்ரோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒரு ஃப்ரெஞ்ச் பேங்க்கை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து இவங்களுடைய எஸ்க்ரோ பேங்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஈராக் வந்து எண்ணெய் வியாபாரம் இந்த பேங்க் மூலமாக பண்ணுவாங்க, பதிலுக்கு அந்த காசு, இந்த எண்ணெய் காசு அப்படின்றது இந்த பேங்க் கிட்ட வரும். இந்த பேங்க் தான் இந்த ஈராக்குக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து இது எல்லாத்தையும் சப்ளை பண்ணணும். இதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதன் மூலமாக சதாம் ஹுசேனுடைய கைகள் கட்டப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடைக்கால ஆயில் ஃபார் ஃபுட் ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சதாம் வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்படுற ஆளாக அவர். ஸோ ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த சதாம் ஹுசேன் வந்து தகுடுத்தத்தம் வேலையை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. போக போக என்ன பண்ணுறாருன்னா, இந்த கமிஷன்லாம் வாங்குற ஆயில் கார்பரேஷன்ஸ் கிட்ட வந்து பேசி கமிஷன் ரீதியில் உங்களுக்கு அதை விட கம்மியான விலையில் வந்து எண்ணெய் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட வந்து கள்ளச்சந்தையில் காசு கொடுத்துருங்க அப்படின்னு கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் அளவுக்கு வந்து அப்போவே ஊழல் வந்து செஞ்சுருக்காரு. ஒரு அளவுக்கு மேலே வந்து சதாம் ஹுசேனை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் அவர் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் ஊழல், போர்க்குற்றம், பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்களை வச்சிருந்தது அப்படின்னு சதாம் ஹுசேன் மேலே வந்து தொடர்ந்து விசாரணைகள் அப்படின்றது போயிட்டே தான் இருக்கு. பட் சதாம் வாஸ் டூயிங் வாட் ஹி ஹேஸ் டு டூ. ஸோ அவர் வந்து எதுக்குமே அசரலை, அவர் பாட்டுட்டு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கார், அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் முன்னை விட வந்து இப்போ அவருடைய கைகள்ன்றது கட்டப்பட்டிருக்கு. சரியான நேரம் எப்போ கிடைக்கும் இவர் மேலே வந்து பாயலாம் அப்படின்னு அமெரிக்கா காத்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் வந்து 9/11 அட்டாக். செப்டம்பர் 11, 2001 அப்போது நடந்த இந்த இரட்டை கோபுர தாக்குதல். இப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இந்த தடவை மக்களுக்கு மத்தியில், அமெரிக்க மக்களுக்கு மத்தியிலும் உலக மக்களுக்கு மத்தியிலும் வந்து இந்த இஸ்லாமிய ஒரு பயம், எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது வந்து அப்போ தான் வந்து அதிகமாக வந்து வர ஒரு காலகட்டம். ஸோ இதை வந்து தனக்கு ஒரு மைலேஜ், பொலிட்டிக்கல் மைலேஜ்க்கு எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா பார்க்குது. ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, பின்லேடனை மட்டும் கிடையாது, இதுதான் சாக்கு, இந்த நேரத்தில் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சதாம் ஹுசேன் மேலேயும் வந்து அவங்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கையை திருப்புறதுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக இந்த ஒரு சம்பவத்தை உபயோகப்படுத்திக்கிறாங்க அமெரிக்கா. வருஷம் 2003 மார்ச் 20 அமெரிக்க படைகள் வந்து ஈராக்குள்ள ஊடுருவுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சதாமுடைய தேடுதல் வேட்டை அப்படின்னு. இப்போ சதாமுக்கு நெருக்கமானவங்க, அவருடைய விசுவாசிகள் எல்லாம் சில பேர் கைது செய்யப்படுறாங்க, இன்னும் சில பேர் வந்து கொல்லப்படுறாங்க. எங்கே திரும்பினாலும் வன்முறையாக இருக்கு. ஆனால் சதாமை வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பாக்தாத் நகரம் வந்து முழுசாக கைப்பற்றப்படுது அமெரிக்க படைகளால். சதாம் வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இப்போது சதாம் பிறந்த ஊர், அப்புறம் இந்த திக்ரித் பழங்குடிகள், அவர் சார்ந்த இந்த திக்ரித் பழங்குடி இன மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அவர் இங்கே தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு எங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தொடர்ந்து தேடிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் அவருடைய விசுவாசிகள் மட்டும் கிடையாது, சதாம் ஹுசேனுடைய 2 மகன்களும் வந்து அமெரிக்க படைகளால் கொல்லப்படுறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. இது வந்து ரொம்பவே சதாமை வந்து நிலை குலைய வைக்குது. ஒரு வழியாக 2003 டிசம்பர் 13 சதாம் ஹுசேன் வந்து ஒரு பதுங்கு குழியில் தூங்கிட்டு இருந்தப்போ வந்து அமெரிக்க படைகளால் கைது செய்யப்படுறாரு. வருஷம் 2004 ஜூன் 30 அமெரிக்க படைகளால் கைது பண்ணப்பட்டிருந்த சதாம் ஹுசேன் வந்து அந்த இடைக்கால அரசு ஒன்று நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து இவங்களை வந்து நேர் நிறுத்துறாங்க. ஸோ இவர் கூட வந்து சேர்ந்து ஒரு 11 பாத் கட்சியோட தலைவர்கள் இவங்களையும் வந்து நேர் நிறுத்துறாங்க. இப்போது விசாரணை தொடங்குது. விசாரணை தொடங்கி இவங்க செஞ்ச மனித உரிமை மீறல் குற்றங்கள் இதெல்லாம் வந்து காரணமாக காட்டி சதாம் ஹுசேன் அப்புறம் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து தூக்கு தண்டனை அப்படின்றது வந்து தீர்ப்பளிக்கப்படுது. நவம்பர் 5 இவருக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்றது வந்து அறிவிக்கப்படுறாங்க.
தூக்கு தண்டனை கொடுத்த உடனே சதாம் ஹுசேன் அவருடைய தரப்புலேருந்து ஒரு இது ஒன்று கேட்குறாரு. அதாவது, நான் இது வரைக்கும் வந்து ஒரு இராணுவத்தில் இருந்திருக்கேன், ஒரு மிலிட்ரி மேன், அதனால் நான் என்னை வந்து ஒரு இராணுவ வீரன் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, என்னை வந்து இராணுவ வீரன் மாதிரி சுட்டு கொள்ளுங்க, ஒரு கிரிமினல் மாதிரி எனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் அவருடைய அந்த கடைசி ஆசையெல்லாம் வந்து இவங்க எல்லாம் ஏற்றுக்கல. உங்களை எப்பவும் போல் தூக்கு தான், எல்லாரையும் மாதிரி உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, எனக்கு அப்படி தூக்கு தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து காலையில் ஒரு கோட் கொடுங்க. ஏன்னா ஈராக்குடைய மார்னிங்ஸ் அப்படின்றது ரொம்ப குளிரானது. அதனால் சதாம் ஹுசேன் வந்து தூக்கு மேடைக்கு போகும்போது குளிரில் நடுங்கினா பயத்தில் நடுங்குறான் தன்னுடைய தலைவன் அப்படின்னு மக்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால் எனக்கு ஒரு கோட் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இந்த விசாரணை நடக்கும்போதே நம்ம வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து தாடியெல்லாம் வளர்ந்து மிடுக்காக நம்ம பார்த்த சதாம் ஹுசேன் வந்து அப்படி இருக்க மாட்டார். பதுங்கு குழியிலேருந்து அவர் கண்டுபிடிக்கும் போது அது சதாம் ஹுசேன் தானா அப்படின்னே நம்மளே வந்து யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அவருடைய லுக் அப்படின்றது ரொம்பவே மாறி இருக்கும். இருந்தாலும் அவருடைய கண்கள் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து மிஸ்டர் சதாம் அப்படின்னு அவரை விசாரணை நீதிமன்றத்தில் கூப்பிடும்போது கூட, டோன்ட் கால் மீ சதாம், என்னை வந்து தளபதி அப்படின்னு கூப்பிடணும், என்னை வந்து ஒரு ஜென்ரல் அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிடணும், இராணுவ தளபதியாக நான் இருக்கிறவன் அப்படின்னு வந்து அவர் தைரியமாக பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 30, 2006 சதாம் ஹுசேனுடைய கடைசி நாள் தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது தன்னுடைய இறுதி காலம் வந்துடுச்சு அப்படின்றத அவர் உணர்றாரு. ஸோ அவர் தூக்கு மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஷஹாதா அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை பிரகடனம் அது. ஸோ அதை வந்து அவர் ரிசைட் பண்ணுறாரு, ஓதுறாரு. ஓதுனதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் முழங்கிட்டு தூக்கு மேடையை எதிர்கொள்றாரு. டிசம்பர் 30, 2006 ஈராக்குடைய மாபெரும் அடையாளமாக இருந்த சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இப்போ சதாம் ஹுசேனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கும் போது யாரையுமே வந்து இவங்க பிளாக், இது ஒயிட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது நல்லவங்க, இது கெட்டவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் போது அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்கள வந்து நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாறி மாறி காட்டிகிட்டு இருக்கு இல்லையா? சதாம் ஹுசேன் நாயகனா கொடுங்கோலனா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஒரு நியாயமான ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைடாக நான் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை நான் வந்து நியாயமாக பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த புத்தகங்கள் அப்படின்னா எனக்கு வந்து பா. ராகவன் அவர்களுடைய ஆயில் ரேகை எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ என்னை பற்றி நம்ம படிக்க தொடங்கி தான் வந்து சதாம் ஹுசேன் பற்றியும் கவர் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ அந்த வகையில் ஆயில் ரேகை ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதே மாதிரி பா. சரவணன் அப்படின்றவர் வந்து சதாம் ஹுசேன் அப்படின்ற தலைப்பிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புத்தகமாக இருந்தது. இது வந்து நான் கிண்டலில் டவுன்லோட் பண்ணேன். சுவாசம் வெளியீடு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சதாம் ஹுசேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நாயகனா, இல்லை கொடுங்கோலனா, இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.